Hello friends, welcome to SV Home Cooking. இந்த வீடியோல peerkangai தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம SV Home சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்த மறக்காதீங்க. செய்ய தேவையான பொருட்கள்: கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள், கரம் மசாலா தூள், வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், பீர்க்கங்காய், இஞ்சி பூண்டு விழுது, கறிவேப்பிலை, உப்பு, எண்ணெய், தேங்காய் பால். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சிருக்கிற உளுத்தம்பருப்பு, சீரகம், கறிவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் அதில் பூண்டு 10 பல், ஒரு பச்சை மிளகாய் நறுக்கியது சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 வெங்காயம் நறுக்கியதை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தக்காளி 1 நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் அது கூட எடுத்து வச்சிருக்கிற மசாலாக்களை சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சிருக்கிற பீர்க்கங்காயை இந்த மசாலாக்களோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி மறுபடியும் 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. பீர்க்கங்காய் நல்லா வெந்ததும் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் அதோடு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் நல்லா கொதித்து வரட்டும். இது கூட கடலைப்பருப்பு வேக வச்சு சேர்த்துக்கலாம். மிகவும் சுவையாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிக்கோங்க. பீர்க்கங்காய் தொக்கு ரெடி.